கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் அன்போடு ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் மாபெரும் வரலாறை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு முன்பதாகவே அவர் திட்டமிட்டிருந்தது. இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது வரையிலும், அதாவது கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை பூரணமாக முழுமையாக நிலைநாட்டுவார், அது வரையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் கடந்த 2-3 நிகழ்ச்சிகளே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தோம். அதாவது 1 முதல் 3 அதிகாரங்களிலே அவர் 7 சபைகளுக்கு முன்னுரையாகவும் 7 சபைகளுக்கு எழுதின கடிதமும் அது இன்றும் அது சாத்தியமாகிறது, அது இன்றும் உண்மை என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக 4 முதல் 18 அதிகாரங்களிலே நடக்கப் போவிருக்கிற ஒரு மாபெரும் போரை குறித்து பார்க்கிறோம். அர்மகதான் இடத்திலே நடக்க போகிற போர், இது ஒரு 7 ஆண்டு போர், அதாவது முழுமையான போர் என்று பார்க்கிறோம். இந்த போர் யாருக்கும் இடையிலே என்றால், முதலாவதாக இந்த போர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக வரக்கூடிய போர், அதாவது அவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலுக்கு எதிராக வரக்கூடிய போர். நீங்கள் இப்பொழுதுல நாட்டு நடப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு முன்பதாக இஸ்ரவேல் என்பது இல்லாமலே போய்விட்டது. பின்பதாக இஸ்ரவேல் சேர்ந்து ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டு இப்பொழுது ஒரு சிறிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதில் அதிகமான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இதை இந்த அரசியல் ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த உலக முழுவதுமாக இந்த இடத்தையே குறிவைத்து நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஏனென்றால் கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த பூமி எண்ணெய் உள்ள பூமியாக இருக்கிறபடினாலே எல்லாருடைய கண்களும் இன்று அந்த எண்ணெயை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அங்கிருந்து ஓடும் என்றாலும் இப்பொழுது எண்ணெய்க்காக போராடுகிறவர்கள் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டுமென்று மேலிருந்தும் கீழிருந்தும் பக்கம் இருந்தும் எல்லா நாடுகளும் அதை நோக்கி வருகிறது. இது கர்த்தருடைய திட்டம் என்னவென்றால், எல்லா நாடுகளுடைய கண்கள் மட்டுமல்ல, கைகளும் அதற்கு நேராக நிறுவும். இப்பொழுதை நோக்கி பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அதற்கு நேராக படையெடுக்க ஆரம்பிக்கிறார்கள். 7 ஆண்டு போர் நடக்கும். எல்லா தேசங்களும் ஒன்று கூடும், ஒரு உலக தலைவனுடைய தலைமையின் கீழாக ஒன்று கூடும். இவனை குறித்து தானியேல் எழுதி வைத்திருக்கிறார். அதைக்கு உதாரணமாக பாபிலோனுடைய அடையாளம் கொடுக்கப்படுகிறது. பாபிலோனை தலைநகராக வைத்து அவர்கள் செய்யக்கூடியது, அது பாபிலோனை தலைமையாக வைத்து நடக்கக்கூடிய இந்த போர், இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கர்த்தருடைய ராஜ்யம் நிலைநாட்டப்படும் பொழுது அழிக்கப்படும். அவர்கள் யாருக்கு விரோதமாக வருவார்கள் என்றால், முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவார்கள். அதோடு கூட தேவனுடைய புதிய இஸ்ரவேலராகிய நமக்கு விரோதமாக, அதாவது சபைகளுக்கு விரோதமாக இந்த போர்கள் நடக்கும். இந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுதே நாம் விழுந்து போகிறவர்கள் அல்ல, ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜெயம் கொள்ளுகிற தேவன். பாபிலோன் தோற்கடிக்கப்படும், முழுமையாக தோற்கடிக்கப்படும். தேவனுடைய சிம்மாசனம் அங்கே வைக்கப்படும். வெள்ளை சிம்மாசனம் இல்லை, ஒயிட் த்ரோன் வைக்கப்படும். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யத்தினுடைய அதிபதியாக, அந்த ராஜ்யத்தை ஆளுகிறவராக யூத கோத்திரத்து சிங்கமும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுமாகிய இயேசுவானவர் அமர்ந்திருப்பார். 1000 வருடங்கள் அரசாட்சி செய்வார். அந்த 1000 வருடங்கள் அரசாட்சியிலே முழுமையாக கர்த்தருடைய ராஜ்யம் திருப்பப்படும். ஆனால் முடிவாக சாத்தானுடைய அந்தகார சக்திகள் அனைத்தும் அழிக்கப்படும் பொழுது கர்த்தர் தம்முடைய புதிய வானத்தையும் புதிய பூமியும் அவர் நிலைநாட்டுவார். அவருடைய சிம்மாசனம் அமைக்கப்படும். ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்து தாமே அவருடைய மனமாட்டியாக எருசலேம் என்ற புதிய எருசலேமிலிருந்து அவர் ஆளுகை செய்வார். அவர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்வார். இந்த என்றென்றைக்கும் ஆளுகை செய்வதனுடைய இந்த வாக்குத்தத்தமானது தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. அது எந்த அதிகாரத்தில் நாம் வாசித்தோம்? 7வது அதிகாரம். அதில் 1 முதல் 29 வசனங்கள். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அதாவது அநேக புத்தகங்கள் அல்லது பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட புத்தகங்கள் VBS எழுதப்படும் போது இந்த 2 சாமுவேலுடைய குறிப்பே இருக்காது.
கோலியாத்தினுடைய 5 கல்லுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த முக்கியத்துவம் என்னது மதிப்பு வந்து அதில் இருக்கவே இருக்காது. 2 சாமுவேல் இருக்காது. என்ன ஒன்று ஒரு ஓட்டமாக எடுக்க என்ன தாவீது அரண்மனை ஆலயம் கட்ட விரும்பினால், ஆனால் கர்த்தரோ அவன் மூலமாக அல்ல, அதுவும் எழுதுவாங்க, அவன் ரத்தம் சிந்தினபடியானாலே அவன் கைகளிலே கட்டக்கூடாதாக இருந்தபடினாலே சாலமோன் அதை கட்டினான் என்று சொல்லுவார்கள். வேடிக்கையாக முடிக்கும். கர்த்தருடைய ராஜ்யம் முழுமையாக ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கிறது. என்னவென்றால், இந்த 1,44,000 பேர் ஆகிய இந்த இஸ்ரவேலர்கள் மாத்திரமா ரட்சிக்கப்படுவார்கள்? அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களா? அவர்கள் ரட்சிக்கப்பட்டால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிப்பு உண்டா? அப்போ இஸ்ரவேலர்களை பற்றி என்ன, இஸ்ரவேலர்களை பற்றி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை அமைக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆளுகை செய்வோம். அவரோடு கூட அவருடைய ஆளுகை செய்வோம் என்றால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம், அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக இருப்போம், அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருப்போம். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலர்கள், யூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஆரம்பிக்கும் பொழுது இவர்களை பற்றி என்ன, ஏன் இஸ்ரவேலர்களை பற்றி நாம் யோசிக்க வேண்டும்? ஏன் நாம் இஸ்ரவேலர்களை குறித்து யோசிக்க வேண்டும்? நிறைய பேர் சொல்லுவாங்க இஸ்ரவேலுடைய சமாதானத்துக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பொலிட்டிக்கல் இஸ்ரவேல், அதாவது அரசியல் இஸ்ரவேலுக்காக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்காக நாம் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். அரசியல் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போக வேண்டும், அங்கே நிறைய நம்ம செலவு பண்ணணும், இங்கேருந்து போய் அங்கே ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன செய்யணும், ஒரு புனித யாத்திரை போக வேண்டும். அந்த புனித யாத்திரைக்கு இப்போ நிறைய கவர்மெண்ட்லாம் சப்சிடிஸ் கொடுக்குறது, சில இடங்கள்லாம், சில கவர்மெண்ட்லாம். நீங்கள் அங்கே போய் என்ன செய்யணும், நிறைய நீங்கள் செலவு பண்ணணும். அப்போ என்ன செய்யும், இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படும். அந்நிய செலாவணி அதுக்கு அதிகமாக கிடைக்கும். அந்நிய செலாவணி கிடைத்தால் இஸ்ரவேல் திரும்ப தலை தூக்கும், இன்னொரு மிசைல் தயாரிக்கும். ஆனால் இஸ்ரவேலுடைய போர் திட்டமும் மற்றவருடைய போர் திட்டமும் வித்தியாசம். பிள்ளைகளை காக்கும்படி இஸ்ரவேல் போர் செய்கிறது, பிள்ளைகளை முன்பதாக வைத்து தன்னை காத்து கொண்டு மற்றவர்கள் போர் செய்கிறார்கள். இதுதான் வித்தியாசம். பிள்ளைகளையும் சாதாரண குடிமக்களையும் என்ன செய்யணும், காக்கும்படியாக இவர்கள் போர் செய்ய. இன்னொரு பகுதி என்ன செய்கிறார்கள், அவர்களை மனித கலசங்களாக, மனித அடையாளங்களாக, கவசங்களாக வைத்து போர் செய்கிறார்கள். ஹியூமன் ஷீல்டு. இங்கே இந்த ஹியூமனை ஷீல்டு பண்ணி செய்கிறாங்க, அவங்க ஹியூமனையே ஷீல்டாக வச்சு செய்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். இதுதான் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நாம் இஸ்ரவேலனுடைய இந்த பொலிட்டிக்கல் இஸ்ரவேலுக்காக நாம் சொல்லிக்கவில்லை. ஆனால் உண்மையான இஸ்ரவேலை குறித்து என்ன நிறைய சொல்லும்போது நிறைய பேர் எப்படி தான் ஜயனிஸ்ட்னு சில குரூப் இருக்காங்க. அவங்களுடைய அடிப்படையே என்னென்னா, சியோன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதிலிருந்து உலக ராஜ்யமெல்லாம் ஆளுகை செய்யும் அப்படின்னு. இன்னும் சில பேர் என்னங்க, நம்ம இஸ்ரவேலராக மாறாட்டி நம்ம ரசிக்கப்பட மாட்டோம் இப்படின்னு இன்னொரு ஒரு கருத்து. அதனால் இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கலாத்தியர்களது நிருபத்தையே படிக்காமலே விருத்த சேதனம் பண்ணி இப்போ இஸ்ரவேலர்களாக மாறுங்க, இல்லைன்னா ரசிக்கப்பட மாட்டீங்க. இந்த 1,44,000 தான் உண்டு, அதில் நீங்கள் சேரணும்னா நீங்கள் எல்லாருமே ரசிக்கப்படணும். அப்போ என்ன, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போராது, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி நீங்கள் யூத மார்க்கத்தை அமைய வேண்டும், ப்ராஸ்டலைட்ஸ், யூத மார்க்கத்தை அமைய வேண்டும் என்று சொல்லி பிதற்றி கொண்டு இருப்பவர்கள். அவ்வளோதான். இன்னும் ஒரு குரூப் என்ன தெரியுன்னா, இப்போ அந்த எபிரேய பாஷை படிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் முக்காடு போட்டு ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பார். அந்த ஒரு இது முக்காடு இருக்குல்ல, ஒரு துணி போட்டு, இல்லை அதை போட்டு நீங்கள் இதெல்லாம் விற்கிறாங்க. நல்லா வியாபாரம் செம்மையாகுது, என்ன செம்மையாகுது. ஆனால் கர்த்தருடைய வசனத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. என்ன குறிப்பு இருக்குது, இஸ்ரவேலர்களை பற்றி ஒரு குறிப்பு உண்டு. சரி, என்ன இஸ்ரவேலருடைய பெருமை என்ன, இஸ்ரவேலர்களுடைய பெருமை என்ன, இஸ்ரவேலுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடு, அவருடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, உடன்படிக்கை பண்ணார். உடன்படிக்கை அவர்கள் மூலமா தான் வந்தது. வேற இஸ்ரவேலர்களை பற்றி தேவனுடையவர்கள் அவங்க நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலர்கள் என்றாலே தேவனுடைய பிரபுக்கள் என்று. வேற என்ன அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள், நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு தான், இல்லையா? சொந்த சம்பத்து அப்படிங்கிறாங்க. வீட்டில் நம்ம பேரை வச்சுக்கலாம், சம்பத்து அப்படின்னா. சொந்த சம்பத்து அப்படின்னா என்ன? இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு, அவருக்கு ப்ரைவேட் பர்ஸ்னு ஒன்று இருக்கும், ப்ரைவேட் பர்ஸ்.
அப்படின்னு ராஜா வந்து எல்லாத்தையும் கஜானாவில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து ஆளுகை செய்தாலும் எல்லாத்தையும் எடுத்து அவர் இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். ஆனால் ராஜாவுடைய செலவுக்கு ஒரு தனியாக வச்சுருவாங்க. அதை ராஜா எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். அதுக்காக கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை இந்த ராஜாங்கத்தில். ஏன்னா அவருக்காக சொந்த சம்பத்து. அதுபோல் இஸ்ரவேலர்கள் ராஜா எடுத்து பயன்படுத்தக்கூடியதாக தனியாக கொடுக்கப்பட்டவர்கள். அவருடைய பரிசுத்த ஜாதி. பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சரி, வேற என்னலாம் உண்டு? ஆசாரிய ராஜ்ய கூட்டமாக இருக்கிறார்கள். வேற என்ன? நீங்கள் தயவுசெய்து வாங்க ரோமர் கழுது நிருபத்துக்கு வாங்க. ரோமர் கழுது நிருபத்தில் நீங்கள் இஸ்ரவேலை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக என்ன செய்கிறார்? இஸ்ரவேலை குறித்து அநேக மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. பவுலடியார் என்ன செய்கிறார்னா 9வது அதிகாரம், 10வது அதிகாரம், 11வது அதிகாரம், 3 அதிகாரத்தை இதுக்காக கொடுக்குறார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ரோமர் கழுது நிருபத்தில் தான் சுவிசேஷம் முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுவிசேஷத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் குற்றம் தீர்க்கக்கூடாது. 14வது அதிகாரம். பின்பதாக 15வது அதிகாரத்தில் நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 15வது அதிகாரத்துக்கு பின்பதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் எருசலேம் துவங்கி இல்லிரிக்கும் வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன், அதனால் நீங்கள் என்னோடு கூட பங்கு பெற வேண்டும். நான் உங்களிடத்தில் வரணும். உங்கள் மூலமாக ஸ்பானியா தேசத்துக்கு போகணும்னா நீங்கள் சுவிசேஷத்தினுடைய முழுமையும் அறிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தினுடைய முழுமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறார். அப்போ சுவிசேஷத்தினுடைய முழுமையை எழுதுகிறார் அவர். ஒரு 10 வருஷத்தில் என்ன செய்கிறாருன்னா எல்லா சபைகளையும் சுவிசேஷத்தில் திடப்படுத்தி விட்டு கடைசியாக 10வது வருஷத்தினுடைய கடைசியில் அவர் எழுதுகிறார். 57வது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு கொரிந்து பட்டணத்திலேருந்து ஒரு கெங்கிரியாவிலேருந்து எழுதியிருக்க வேண்டும். 16வது அதிகாரத்தில் வந்து ஃபெபி என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரியினுடைய ஊழியக்காரின் மூலமாக அனுப்பி வைக்கிறார். நாங்கள் கெங்கிரியா பட்டணத்தில் அங்கே இருந்தோம். இங்கே இருந்தால் ஊழியக்காரியை அனுப்பி வைக்கிறார் அவர். அந்த கடிதத்தை அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் இங்கே எல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ரோமருக்கு எழுதின கடிதம். ஆமாம், ரோமருக்கு எழுதின கடிதத்தை அனுப்புகிறார். என்ன சொல்கிறாரு? இங்கே எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, நான் உங்கள் இடத்துல வந்து உங்கள் மூலமாக நான் ஸ்பானியா தேசத்துக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு எனக்கு வந்து ஊழியம் இருக்கும், அதுக்கு நீங்கள் தான் இனிமேல் பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ரோம சபை முன்பதாக கட்டப்பட்டு விட்டது. அதில் உள்ள அந்த 16வது அதிகாரத்தில் நிறைய பேர் படிக்காததெல்லாம் என்ன தெரியுங்களா? நம்ம பவுலடியார் எழுதின கடிதங்களில் ரோமர் 16 படிக்க மாட்டாங்க. நிறைய பேர் வருது இல்லை, அதனால. ஆமாம், ரோமர் 16 படிக்க மாட்டாங்க. 1 கொரிந்தியர் 16 படிக்க மாட்டாங்க. கொலோசியர் 4வது அதிகாரத்தில் பின்னாடி படிக்க மாட்டாங்க. தீமோத்தேயுனுடைய புத்தகத்தில் 2 தீமோத்தேயுல பின்னாடி உள்ள பகுதி படிக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் எல்லாம் நிறைய பேர்கள் வருது. சரித்திரம் இதுதான். சரித்திரம் படிக்காதவன் தருத்திரம். சரித்திரம் படிக்காதவன் படைக்க மாட்டான். ஓகே, ஏன்னா எனக்கு ஹிஸ்ட்ரி மெயின் தான். ஓகே, சரி. சரித்திரத்தினுடைய பெயரில் வருது. எழுதுறாரு, அங்கேருந்து எழுதுறாரு. எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா 1லேருந்து 8 வரைக்கும் ரொம்ப அழகாக போகுது சுவிசேஷம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆனால் 9லேருந்து 11 வரைக்கும் இடைச்சொருகளாக இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. அது இடையில சொருகப்பட்டது. ஏன்னா 8வது அதிகாரம் முடியும் போதும் 12வது அதிகாரம் எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்டாக போகிற மாதிரி போகிறோம் பாருங்கள். 8வது அதிகாரம் முடியும் போதும் 12வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதும் ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எடுங்களா ரோமர் கழுது நிருபத்தை. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்படி 12வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு போங்க. அப்படி இருக்கு. கரெக்டா, சூப்பரா இருக்குல்ல சகோதரரே? இல்ல வேண்டாம், கரெக்டா இருக்கா இல்லையா? 9, 10, 11 வேண்டாம். இது என்னமோ எழுதியிருக்காரு இடையில. ஏதோ வந்து உடவுல இப்படி இருக்கும். சில பேர் சில சமயம் நம்ம எழுதுவோம், தூங்கிடுவோம், ஏதோது எழுதிடுவோம்ல. அதனால எழுதும்போது ஏதோ தூங்கிட்டார் இடையில, ஏதோ இடையில எழுதிட்டார். அல்லது பின்னாடி எங்கேயோ ஒரு லெட்டரை கொண்டாந்து உள்ளே வச்சுட்டாங்க. இல்லை 1 முதல் 8 அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்லிட்டு, சரி விசுவாசம் இல்லாமல் நீதியை தேடினவர்களை பற்றி என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் போடுறார். அப்போ இதில் வந்து எல்லாருமே பாவம் செய்தார்கள், தேவமகிமை அற்றுப்போனார்கள். கிறிஸ்து அல்லாதவர்கள், அதாவது கர்த்தரை அறியாத புறஜாதியார், கர்த்தரை அறிந்தோம் என்று சொல்லக்கூடிய யூதர்கள், அதுக்கு அடுத்ததாக நியாயமாய் நடப்போம் என்று சொல்ல நீதிமான்கள், சுய நீதிமான்கள், எல்லாருமே 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் ஏகமாய் பாவம் செய்தார்கள். அப்போ எப்படி நீதிமானாக முடியும்? ஆபிரகாம் எப்படி நீதிமானானான்? விசுவாசத்தினாலே.
நம்ம ஆபிரகாமை பற்றி படிக்கும் பொழுது எல்லாம் படிக்கலாம். அவர் இந்த 100 வயதிலும் விசுவாசித்தார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். விசுவாசி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, அவன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்று எண்ணப்பட்டான். அதே போல் விசுவாசிக்கிற நீங்களும் நானும், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் நீதிமான்கள் என்று எண்ணப்படுவோன்னு எங்கே எழுதுறாரு? ரோமர்லையும் எழுதுறாரு, கலாத்தியர் புத்தகத்தையும் எழுதுறாரு. கலாத்தியர் புத்தகத்திலையும். அப்போ அவங்க யாரை விசுவாசித்தார்கள், என்ன செய்தார்கள், எப்படி அவர்கள் நீதியை தேடினார்கள், எதை வச்சு நீதியை தேடினார்கள் அப்படின்னு பார்க்கிறார். சரி, நீங்கள் தயவுசெய்து 9வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் அவர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு 9வது அதிகாரத்தில், எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடி பாருங்களேன், என்னன்னா உயர்வானாலும் தாழ்வானாலும் எதுவுமே நம்ம விட்டு பிரிக்க முடியாது. கர்த்தருடைய அன்பு இப்படியாக ஊற்றப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிற எவனுக்குமே தேவநீதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவங்கெல்லாம் என்ன விசுவாசிக்கிறாங்களா நம்ம ஆளுங்கள்லாம் அப்படின்னு தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு, தன்னுடைய குலத்தை கோத்திரத்தை பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு பயங்கர வருத்தமாக இருக்குது. இப்போ நம்மவே இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத என்னுடைய சகோதர சகோதரிகள், அவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது பயங்கர கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்களுக்கே இருக்கலாம்ல, உங்களுடைய குடும்பத்தில் அல்லது தெரிந்தவர்களில், நண்பர்கள் மத்தியில் இன்னும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற பெரிய ஒரு ஆதங்கம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இவர்களும் இந்த மெய்யான வழியை தடவியாவது கண்டுபிடித்துக்கிட்டு தான் ஜெபம் பண்ணுவோம் இல்லை? அதுதான் இவருக்கு சொல்கிறார். பவுலடியார் வருத்தப்படுறாருன்னா ஒன்று தான் வருத்தப்பட்டார், என்ன இன்னும் என்னுடைய மக்கள்லாம் ரசிக்கப்படலையே அப்படிங்கிற வருத்தம். அப்போ நம்ம வருத்தப்படணும்னா ஒரே ஒரு காரியத்துக்கு தான் வருத்தப்படணும். எதுக்கு? நம்முடைய உறவினர்கள் ரசிக்கப்படவில்லையான்னு தான் வருத்தப்படணும். மக்கள் ரசிக்கப்படலைன்னு தான் வருத்தப்படணுமே தவிர எங்கள் வீட்டில் தண்ணி வரலையே, பால் வரலையான்னு வருத்தப்படக்கூடாது. அதான் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை சொல்றாரு. வாசல் இல்லை, இதை வாசித்து முடிச்சுட்டும் அதுக்கு வரலாம். ஓகே, 1வது வசனத்தில், எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. நான் சும்மா நாடகம் போடலையான்ங்கிறார், ஒரு சீன் போடலை அப்படிங்கிறார். அப்படிதான் சொல்லிங்க, ரொம்ப சீன் போடாத அப்படின்னா, சீன் போடலை அப்படிங்கிறார். எனக்கு இவர் பேசுகிறதும் முந்தைய ஏற்பாட்டில் மோசே 32வது அதிகாரத்தில், யாத்திராகமத்தில் 30வது அதிகாரம் 32வது அதிகாரத்தில் அந்த மக்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். என் பேரை கிரிக்க போடுங்கிற, இங்கே நானே ஆகாதவனே போகட்டும்ங்கிறார். சரி, வாசிங்க திரும்ப. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பாருங்க, இதே தான் என்னுடைய பேரை கிரிக்க போடுன்னு அவர் சொன்னார். இங்கே என்னுடைய சகோதரருக்காக நானே சபிக்கப்பட்டு போனார். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பவுலடியார் பேசும் பொழுது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய 21, 22, 23, 24 எல்லா இடத்துலையும் முற்பிதாக்களே சகோதரர்களேன்னு ஆரம்பிப்பார் இல்லை, என் சகோதரர்களே. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவராக தன்னையும் ஏற்றுக்கொள்கிறார் ஆஇருக்கிறார். சரி, ஏன் மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்களுக்காக ஜனத்தாக்காக அவர் வருத்தப்படுகிறார்? ஆனால் பெருமைப்படக்கூடிய காரியங்களும் உண்டு. 4வது வசனம், அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரம் மகிமை உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் தேவ ஆராதனை. நீங்க அது சொல்லல, நான் அதான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னன்னா இந்த வொர்ஷிப் எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. எப்படி ஆராதனை பண்ண வேண்டும், முறைமை எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய முறைமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, அதாவது சங்கீதங்கள் முழுவதும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எழுதுனதுதான். கர்த்தரை பாடக்கூடிய அனைத்து சங்கீதங்களும் அவங்களுடையது. சரி, தேவ ஆராதனைகளும் அடுத்ததாக வாக்கு தத்தம் அவர்களுடையது. இதுக்கு அவங்க சொந்தக்காரர்கள். இதுக்கு தான் பின்னாடி பவுலடியார் எழுதும்போது இதுக்கு நாமும் உடன் சொந்தக்காரர் கொண்டு வர்றாரு. கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். ஆனால் என்ன செய்தார்கள்? அதுக்கு அடுத்ததாக பிதாக்கள் அவர்களுடையதே, கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவம் அவர்களுடைய. நம்ம இப்போ கிறிஸ்துவை நம்ம கொண்டாடுறோம். கிறிஸ்துவ என்ன, கிறிஸ்துவ அப்பான்னு சொல்கிறோம், ஏசப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை. கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தேவன், என்னுடைய பிதா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் அவர் மாம்சத்தின்படி எங்கே பிறந்தார்? இதைத்தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தயவுசெய்து 1வது அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர்கள் நிருபம் அவருடைய 1வது அதிகாரத்துக்கு வாங்க. அதில் 1வது அதிகாரத்தில் முதல் 4-5 வசனத்தில் 4வது வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி
வாக்குத்தத்தம் பண்ணினபடி சுவிசேஷத்தை பண்ணி முன்னாடியே வாக்குத்தத்தம் பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவர். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவர். அப்போ வாக்குத்தத்தத்தினுடைய அடையாளமாக, வாக்குத்தத்தினுடைய தொடர்ச்சியாக வந்தவர் தான் இயேசுவானவர், தாவீதினுடைய சந்ததியில். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேரலிசம் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அதுக்கு இப்போ வாசிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவர், பரிசுத்த ஆவியின்படி, மாம்சத்தின்படி பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அழகா சொல்றார். அங்க மேல மாம்சத்தின்படி தாவீதின் குமாரன், பரிசுத்த ஆவியின்படி தேவகுமாரன். இப்ப இவருமே தேவனுடைய சுதன், தேவனுடைய குமாரன். இவருமே இஸ்ரவேலர்களை சேர்ந்தவர் தான். அப்படின்னா நம்ம ஒரு இஸ்ரவேலுடைய தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோமா? அவங்க இன்னும் ஆராதிக்கலை. ஆனால் அந்த வம்சத்தில் வந்து எல்லாருக்கும் தேவனாக, அதாவது ஒருத்தர் அவங்களுக்கு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற யாவர் மேலும் வந்து விடக்கூடிய ஒரு பலனாக இருக்கிறது. யார் விசுவாசித்தாலும் சரி. நம்ம அவர்கள் இஸ்ரவேலரே, பிதாக்கள் அவர்களுடைய மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. அப்புறம் என்ன சொல்றார்? அழகா முடிக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். நல்லா கவனிங்க. எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க இயேசுவை வந்து நம்ம வந்து ஸ்தோத்தரிக்கணுமா அப்படின்னு. கிறிஸ்துவை சொல்லிட்டு கிளீனாக அங்கே முடிக்கும் போது சொல்றாரு, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். யாராவது இயேசு கிறிஸ்துவை வணங்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் வாசிக்கலைன்னு அர்த்தம். அவர் கர்த்தர் இல்லை, அவர் ஒருத்தர் கர்த்தருக்கு ரெண்டாம் பட்சமான கர்த்தர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமேன் என்று சொல்ற. அதுக்கு அடுத்தது தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஆமாம். ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அதுதான் உண்மை. மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் எல்லாருமே இஸ்ரவேல். அப்படிதான் என்ன சொல்றேன். நீங்க கிறிஸ்டியன் ஒரு இடத்துல போய் கேட்டா நீங்க கிறிஸ்டியனா? பிறப்புலேருந்தே நான் கிறிஸ்டியன் அப்படின்ட்டாப்புல. பிறப்புலேருந்தே கிறிஸ்டியன். தேவ வசனம் செலவு. அடுத்தது அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. அப்புறம் சொல்றாரு, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா பின்னாடி வந்து பவுலடியார் எழுதும்போது சொல்றாரு, 2 உவமையை சொல்றாரு. ஒரு உவமை என்னன்னா, ஆகார் இடத்துல பிறந்தவன், அது மாம்சத்தின்படி பிறந்தவன் அப்படிங்கிறாரு. 2வது ஈசாக்கின் வழியாக வந்தது, அதாவது சாரான் இடத்துல வந்து ஈசாக்கின் வழியாக வந்தது, அது வந்து ஆவியின்படி, அதாவது வாக்குத்தத்தத்தின்படி வந்தவர்கள். அப்போ மாம்சத்தின்படி செய்யக்கூடிய கிரியைகளை கொண்டு நாம் பார்ப்போம் என்றால் நாம் விசுவாசத்தினுடைய அல்லது வாக்குத்தத்தினுடைய பிள்ளைகள் அல்ல அப்படிங்கிறார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது இயேசுவானவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடு கூட வருவர்கள் என்னுடைய குடும்பம் என்கிறாரு. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா, நம்முடைய மாம்ச குடும்பத்தை விட இந்த குடும்பம் மகா பெரிய 100 தனி பெரியதுங்கிறார். இதைத்தான் இவர் சொல்றாரு. நீங்கள் மாம்சத்தின்படி நீங்கள் இஸ்ரவேலர்கள் என்றால், ஆவியின்படியான இஸ்ரவேலர்களாக நாங்கள் 100 மடங்கு பெரியவர்கள். வாக்குத்தத்தம் எல்லாமே எங்கே கொடுக்கப்பட்டது? மாம்சத்தின்படி கொடுக்கப்படலை, விசுவாசத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க திரும்ப. அது எப்படி எனில், அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படும். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்கால் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பெறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆமாம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? இது வந்து கர்த்தருடைய நீதி என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, மாம்சத்தின்படி பிறந்தவன் அவன் வந்து சுதந்திரவாளி அல்ல, ஆனால் வாக்குத்தத்தத்தின்படி உள்ளவனே சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லிட்டு 2-3 அர்த்தங்கள் சொல்கிறார். ஒன்று, மாம்சத்தின்படி பிறந்த இஸ்மவேல் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கே. அதுக்கு அடுத்ததாக 2வது, ஏசா அல்ல, மாம்சத்தின்படி அல்ல, ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்டவரோ யாக்கோபு. இப்போ இங்கே என்ன நம்ம பார்க்குறோம்? கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. பின்னாடி அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் திட்டத்தை போட்டுட்டு நம்மள்கிட்ட ஏன் கேட்குறாரு? அப்போ தேவ வசனம் அற்று போயிட்டோம் அப்படிங்கிறாரு.
இல்லை, கர்த்தருடைய மாபெரும் அந்த சாவரென்டி, அரசாளுமை இருக்கிறது. அதன்படி அவர் நிச்சயமாக ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு வருகிறார். ஆனால் அந்த தெரிந்தெடுப்பில் முக்கியமானது என்ன? அவரை விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பது தான் முக்கியம். அவரையும் அவருடைய கர்த்தத்துவத்தையும் விசுவாசிக்கிறோமா இல்லையா? இந்த பகுதியை நம்ம திரும்ப வாசிப்போம், இப்பொழுது நேரம் இல்லை, கொண்டது சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த பகுதியில் என்ன சொல்லிட்டு வர்றாரு? மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் மாம்சத்தின்படி அவர்கள் ஆளுவார்கள், ஆவியில் பிறந்தவர்கள் ஆவியின்படி ஆளுவார்கள். அப்போ மாம்சத்தில் பிறந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருமே இஸ்ரவேலர்கள் அல்ல அப்படிங்கிறார். அப்போ இஸ்ரவேலர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்களா? அதுதான் நம்முடைய பவுலடியாருடைய வாஞ்சையும் கர்த்தருடைய வாஞ்சையுமாய் இருக்கிறது. ஆனால் பிறந்தவர்கள் எல்லாருமே ஆவியின்படி பிறந்தவர்கள் அல்ல, மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். 9வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை சொல்லி, நம்ம மறுபடியும் 9வது அதிகாரம், ஓகே, 7வது வசனத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல, அல்லவே அப்படின்னு இருக்கு தெளிவாகவே. அல்லவே. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து வாக்குத்தத்தம் பண்ணவங்களுக்கு தான் அந்த இஸ்ரவேலோட அதிகாரம், அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரமும் கிடைக்கும். ஆமாம். இதுக்கு பின்னாடி உள்ள அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுவார்னா, தேவ நீதி யாருக்கு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். பின்னாடி உள்ளது 30லேருந்து 33 நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வாசிப்போம். ஏன்னா இந்த இதுக்கு நேரம் இல்லை. பின்னாடி என்னென்னா, நீதியை எப்படி தேடுனாங்க, யார் ரட்சிக்கப்பட முடியும்? சரி, நான் இப்போ நம்ம இதே எடுத்துக்கிடுவோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்துட்டேன், அப்படி ஊழியக்காரருடைய குடும்பத்தில் பிறந்துட்டேன், அதனால் நான் கிறிஸ்தவன் அல்லது நான் ஆவிக்குரியவன் அப்படின்னு நம்ம அதை என்ன சொல்ல முடியும்? அது கோர முடியுமா? அதை பங்கு போட முடியுமா? முடியாது. ஏன்னா வசனம் அப்படி தான். எங்கள் அப்பா அம்மா நல்ல பெரிய என்னது ஊழியக்காரங்க, நல்லா ஜபிக்கிறவங்க எங்கள் அப்பா அம்மா அப்படின்னா ஒரு என்ன சொல்லுவோம், நம்ம அப்பா அம்மாவுடைய ஜபங்கள் வீணாய் போவதில்லை, நிச்சயமாக அது வரும். ஆனால் நம்ம அப்பா அம்மாவுடைய முந்தானியை பிடிச்சிட்டே போக முடியாது. என் மனைவி ரொம்ப விசுவாசி, முரட்டு விசுவாசி சொல்லுவாங்கல்ல. எந்த விசுவாசியா இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. என்னங்க, எந்த விசுவாசியா முரட்டு விசுவாசியா இருந்தாலும் அவருடைய ரத்தத்தினால கழுவுனா மட்டும்தான் அவருடைய விசுவாசத்துக்குள்ள வந்தாலே மட்டும். அதாவது இவங்க இவ்வளவு தேவ ஆராதனைகளும், அது 4வது வசனத்தை பாருங்க, என்னென்ன சொல்லுங்க, அவர்கள் இஸ்ரவேலர் அப்படின்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உடன்படிக்கை நடிப்பிள்ளைகள், யாக்கோபு இஸ்ரவேல்னு வருவது. அடுத்ததாக புத்திர சுவீகாரம் அவங்களுக்கு, அவங்க தான் புத்திரராக சுவீகாரித்திருக்கிறார். அடுத்ததாக நியாயப்பிரமாணம் முழுசும் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக ஆராதனை அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்ததாக வாக்குத்தத்தங்கள் அவருடையது. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து அவருடையது. எனவே நாங்கள்லாம் பெரிய ஆளுங்க. நீங்கள் சில பேர் சொல்லுவாங்கல்ல, முத எங்கள் ஊரில் எங்கள் ஜாதி தாங்க வந்துச்சு, நாங்கள் தான் பெரிய ஆளுங்க. இயேசு கிறிஸ்துவே அந்த ஜாதின்னு சொல்லிடும். இயேசு கிறிஸ்து எங்கள் ஜாதி தான் அப்படின்னா, நானே நல்ல மேய்ப்பன்கிற ஒரு மேய்ப்பன் ஜாதி அப்படின்றாங்க. இப்படி சொல்ல முடியும். அதாவது எங்கள் ஜாதி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி, எங்கள் ஜாதி பரலோகத்தில் முதல் இடத்துல நிற்க போகிற ஜாதி. ஏனென்றால் நாங்கள் தான் முதலாவதாக கிறிஸ்தவர்களானோம். முதலாவது ஆனாலும் பிந்தி ஆனாலும் கடைசி வாழ்நாள் வரையும் அவரை விசுவாசிக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அருமையானவர்களை, நாம் இந்த கடைசி நிகழ்ச்சி, அதாவது கடைசி பகுதியாக கொண்டிருக்கிறோம். அதில் இஸ்ரவேலர்களுக்கு குறித்து கர்த்தர் ஏதாவது திட்டத்தை வைத்திருக்கிறாரா என்று கேட்கும்போது, மாம்சத்தின்படி நாம் அந்த திட்டத்துக்குள்ளே உள்புக முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் இஸ்ரவேலராக இருந்தாலும் சரி, நீங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஊழியக்காரருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை இரத்தம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதுதான் அவருடைய அந்த அனந்த ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு செல்லும். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.